அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மியா கிராஃப்ட்ஸ். இந்த மாதிரி டோர் மேட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேட் செய்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ், இந்த மாதிரி துணி காய போடுற கயிறு எடுத்துக்கணும். அந்த கயிறில் ரெட் கலர் டிசைன் கொடுத்துருக்காங்க. அதை மேட்ச் பண்ணுற மாதிரியே நான் ரெட் கலர் உள்ளன் நூல் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு மேட் பின்னுறதுக்கு இந்த மாதிரி க்ரோஸா நீடில் எடுத்துக்கணும். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங்கில் எப்பவும் போல் ஸ்லிப் நாட் போட்டுக்கணும். ஸ்லிப் நாட் போட்டுட்டு 5 செயின் போடணும். இப்போ 5 செயின் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த ஃபஸ்ட்டு செயின்குள்ளே நீடில் இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் நாட் போட்டு ஒரு ரிங்கு மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு செயின் போட்டுக்கணும். இப்போ அந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்டை நம்ம பிடிச்சிட்டே ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். இப்போ உள்ளே இன்சர்ட் ஆகிக்கும். இப்போ அந்த சென்டர் ஹோல் மாதிரி இருக்கும். அந்த லூப்புக்குள்ளே டபுள் க்ரோஷே போடணும். டோட்டலாக அந்த லூப்புக்குள்ளே 12 டபுள் க்ரோஷே போட்டுக்கணும். இந்த த்ரெட்டை பிடிச்சிட்டே ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ ஃபுல்லாக 12 டபுள் க்ரோஷே போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு செயின்குள்ளே ஸ்லிப் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். இப்போ சென்டர் பேஸ் ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த ரோப்பை ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கயிறை அட்டாச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பேக் சைடில் அந்த கயிறை 2 விரலில் பிடிச்சிக்கணும். இப்போ பேக் சைட்லேருந்து அந்த த்ரெட்டை ஒரு செயின் போடணும். இப்போ இந்த ரோப் வந்து அட்டாச் ஆகிக்கும். நெக்ஸ்ட்டு இன்னொரு செயின் போடணும். கீழே அந்த பக்கத்தில் இருக்கிற செயின்குள்ளே ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப்பில் 3 செயின் போட்டுக்கணும். கீழே சென்டரில் ஒரு செயின் விட்டுட்டு அடுத்த செயின்குள்ளே ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். நெக்ஸ்ட்டு பக்கத்தில் இருக்கிற செயின்குள்ளே ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப்பில் 3 செயின் போட்டுக்கணும். கீழே ஒரு செயினை விட்டுட்டு அடுத்த செயின்குள்ளே சிங்கிள் க்ரோஷே போடணும். இந்த பேட்டர்னில் 2 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கணும். அப்புறம் 3 செயின் போடணும். நெக்ஸ்ட்டு 2 சிங்கிள் க்ரோஷே, நெக்ஸ்ட்டு 3 செயின், இப்படி மாறி மாறி போட்டே வரணும்.
சேம் இதே பேட்டர்ன்லேயே ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ரவுண்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். 3 செயின் போட்டுக்கணும். ஃபைனலாக 2 சிங்கிள் க்ரோஷே போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த மேலே இருக்கிற அந்த த்ரெட்டை பேக் சைடில் உள்ளே வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ ஃபஸ்ட்டு ரவுண்டு வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு எகைன் 3 செயின் போட்டுக்கணும். அந்த ரோப்பை வந்து கீழே இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு ரவுண்டோட ரோப்பை வந்து விட்டுட்டு மேலே இருக்கிற அந்த செயின்குள்ளே ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். நெக்ஸ்ட்டு பக்கத்துலேயே இன்னொரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கணும். எகைன் 3 செயின் போடணும். நெக்ஸ்ட்டு அந்த செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். பக்கத்தில் இன்னொரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கணும். சேம் இதே பேட்டர்ன்லேயே ஃபுல்லாக போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த 3 செயின் எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு வச்சு நம்ம சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கணும். இப்போ ஃபுல் ரவுண்டையும் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் வந்து 10 ரவுண்டு போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இதோட கட் பண்ணிவிட்டு நம்ம கோஸ்டராக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மேட்டை நான் 4 விதமாக எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு டைப்பில் இந்த மாதிரி மீன் தொட்டியை அந்த மேட் மேலே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது அந்த கிளாஸ் வந்து நமக்கு சேஃப்டியாக இருக்கும், உடையாமல். அடுத்து ரெண்டாவது மெத்தடில் உப்பு புளியெல்லாம் போட்டு வைக்கிற இந்த மாதிரி செராமிக் ஜாடி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் சேஃபாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மூணாவது மெத்தடில் இந்த மாதிரி மண் பாட் இருக்கும். அந்த மண் பானையில் தயிர் இல்லாட்டி தண்ணிலாம் ஊற்றி வைக்கும்போது கீழே வாட்டர் லீக்கேஜ் ஆகும். அப்படி லீக்கேஜ் ஆனால் இந்த மேட் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும், அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நாலாவது மெத்தடில் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு தட்டுற அந்த கல்லை வந்து அந்த மேட் மேலே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மேட் மேலே வச்சு நம்ம இஞ்சி பூண்டுலாம் தட்டும்போது கிச்சனில் கடப்பாக்கள் கிரைனட்லாம் வந்து நமக்கு ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும். இந்த 4 விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டோர்மேட் போட்டு நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் 22 ஸ்டிச் நான் போட்டிருக்கேன். 22 ரவுண்டு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக இப்போ இந்த மேட்டை வந்து அப்படியே விடாமல் லாஸ்ட் எண்டில் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இப்போ ஃபைனலாக அவுட்லைன் பார்டர் வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு டபுள் க்ரோஷே போடணும். அந்த 3 செயினுக்குள்ளே ஃபஸ்ட்டு போட்ட அந்த 3 செயினுக்குள்ளே 3 டபுள் க்ரோஷே போடணும்.
பார்டர் போடுறதுக்கு டபுள் குரோஷே தான் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு 3 டபுள் குரோஷே போட்டாச்சு. இப்போ அடுத்தது ஒவ்வொரு செயின்குள்ளேயும் ஒவ்வொரு டபுள் குரோஷே போடணும். அவுட்லைன் பார்டர் போகிறதுக்கு வேறு கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வேறு கலர் நூல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அழகாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு செயின்குள்ளேயும் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு போட்ட மாதிரியே 3 டபுள் குரோஷே போடணும் அந்த 3 செயின்குள்ளே. இப்போ ஃபுல் ரவுண்டையும் நான் போட்டுட்டேன். இப்போ ஃபைனலாக டபுள் குரோஷேலையே விடாமல் சிங்கிள் குரோஷே ஒவ்வொரு செயின்குள்ளேயும் ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே போடணும். ஒரு செயின் போட்டு ஒவ்வொரு செயின்குள்ளேயும் ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே போட்டுக்கலாம். அப்போ நமக்கு பார்டர் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ ஃபுல் ரவுண்டையும் போட்டு நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். அந்த கட் பண்ணி விட்டு அந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்டை பெரிய நீடில் இன்சர்ட் பண்ணி உள்ளே அந்த பார்டருக்குள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணி வெளியே அந்த ஊசியை வெளியே எடுத்து விட்டுடலாம். இப்போ டோர்மேட் ஃபுல்லாக ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் டெய்லி உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும்.